ஆரம்பமாக. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி 1980 ஆண்டுகளிலிருந்து இன்று வரை தமிழகத்தின் முக்கியமான நகரங்களிலும் தமிழகத்திற்கு வெளியே தமிழ் கூறும் மக்கள் வசிக்கின்ற பிற மாநிலங்களிலும் தமிழ் கூறும் முஸ்லீம்கள் வாழ்கிற பிற நாடுகளிலும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பல்வேறு மதத்தவர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில், இந்த நாட்டில் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் பிற மதத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள், அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள், வணக்க வழிபாட்டு முறைகள் இவற்றையெல்லாம் அறிந்து வைத்து கொண்டால் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற கசப்புகள் நீங்கிவிடும், வெறுப்புகள் ஏற்படாது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்களாக நம்ம எல்லா மதத்தவர்களும் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் நமக்குள்ள கலவரங்களுக்கு இடம் இருக்காது. இந்த ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம். பொதுவாக ஒரு மதத்தினுடைய நம்பிக்கை இன்னொரு மதத்தவருக்கு புரியவில்லை என்று சொன்னால், தெரியவில்லை என்று சொன்னால் எண்ணம் ஏற்பட்டுவிடும். ஆனால் இவர்களுடைய நம்பிக்கை இதுதான், இவருடைய கொள்கை இதுதான் என்று தெரிந்து கொண்டோமே ஆனால் அப்போ நம்மை அறியாமலே அதை சகித்து கொள்ளக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். இதுதான் எனக்கு ஏற்படுறதுக்கு வழி. இந்துக்கள் செய்வது போலவே எல்லா முஸ்லீமும் செய்ய வேண்டும் அப்படின்னா நடக்காது. முஸ்லீம் செய்கிற மாதிரி தான் எல்லா இந்துக்கள் நடக்கணும், அதுவும் நடக்காது. முஸ்லீம்கள் முஸ்லீம்களைப் போலத்தான் வாழ்வார்கள், இந்துக்கள் இந்துக்களைப் போலத்தான் வாழ்வார்கள், கிறித்தவர்கள் அவங்க நம்பிக்கைப்படி தான் வாழ்வார்கள். ஒவ்வொரு மதத்தவரும் அவரவர் நம்பிக்கைப்படி வாழ்வதை அடுத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் புரிந்து கொண்டு சகித்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் ஒரு செயலை செய்யும் பொழுது அதை மற்றவர்கள் குறுக்கிட்டு தடுக்கக்கூடாது, எதிர்க்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு நல்லிணக்கம் ஏற்படணும் என்பது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம். புரிந்து கொள்வதற்காக ஒரு இருவர் நண்பர்களாக இருக்கிறார்கள். ஒரு முஸ்லீமும் ஒரு சைவ உணவு பழக்கத்தை கொண்ட ஒரு இந்துவும் நண்பர்களாக இருக்கிறார்கள். அப்போ நண்பர்களாக இருக்கும் பொழுது அந்த சைவ உணவு பழக்கத்துக்காரருக்கு முஸ்லீம் விருந்தளிக்கிறார். அவர் பிரியாணியை சமைச்சு விருந்து கொடுத்தாலும் சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். ஏன்? அவர் சைவ உணவு பழக்கத்துக்கு உள்ளவர், இந்து மதத்தில் சைவ பிரிவை சேர்ந்தவராக அவர் இருப்பார். அப்போ ஒரு முஸ்லீம் அந்த விருந்து கொடுக்கும் பொழுது அவர் சாப்பிடவில்லை என்று வைங்கள், நம்மளை அவமானப்படுத்துகிறாரு, நட்பை மதிக்கலை, விருந்து உபசாரத்தை அவர் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த முஸ்லீம் அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர், அவர் சைவ உணவு பழக்கத்தை சேர்ந்தவர், அவருக்கு நாம் இதை கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் அவர் சாப்பிட மாட்டார் என்று முன்னாடியே விளங்கி வைத்திருப்பாரேயானால் அவர் மறுக்கிறதுல இவர் கோபம்லாம் வருத்தம் வராது. என் நம்பிக்கை இது, எனக்கு சாப்பிட முடியாது, என்னுடைய நம்பிக்கை பிரகாரம் நான் இதை சாப்பிட மாட்டேன், உங்கள் நம்பிக்கை பிரகாரம் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டால், புரிந்து கொண்டால் இவர் கொடுக்கவும் மாட்டார், அவர் மறுப்பதில் இவர் வருத்தமடையவும் மாட்டார். இப்படியாக ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அடுத்தவங்களுடைய மொழிகளை கொள்கைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஒரு இந்து முஸ்லீம் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிரயாணம் செல்கிறார்கள். அப்போ இந்துக்களுக்கு உரிய ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோயிலில் போய் இந்து என்ன செய்கிறாரு? அவருடைய முறை பிரகாரம் வழிபாடு நடத்துகிறார். அவர் நண்பராக இருக்கிற முஸ்லீமை கூப்பிட்டு அவர் என்ன செய்வார்? நீங்கள் போய் நடத்திட்டு வாங்க, நான் நிற்கிறேன் என்று இவர் வரமாட்டார். அப்போ வரமாட்டேன்ற உடனே இவர் நினைக்கக்கூடாது, நண்பருங்கிற நான் செய்கிறப்ப நீ செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்? முஸ்லீம்கள் அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க, அவங்க ஒரே ஒரு கடவுளை தான் வணங்குவாங்க. அவர் எந்த ஒரு பொருளையும் அவங்க மதத்தை சேர்ந்த பெரியார்கள் மகான்களை கூட வணங்கக்கூடாது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் நபிகள் நாயகத்தை கூட நாங்கள் வணங்க மாட்டோம், வணங்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த கடவுளைத்தான் நாங்கள் வணங்க வேண்டுமே தவிர அதை தவிர யாரையும் நாங்கள் வணங்கவே மாட்டோம். அந்த அடிப்படையில் இந்துக்கள் வணங்குகிற அந்த வழிபாட்டை முஸ்லீம்கள் செய்ய மாட்டார்கள். மாட்டார்கள் என்பதற்கு வெறுப்பு காரணமா, இந்துக்கள் மேல் உள்ள கோபம் காரணமா, முஸ்லீம்களே அப்படி செய்வார்கள் அதையும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது அவங்க ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு உகந்ததாக இல்லை. நான் ஒரு கொள்கையில் இருக்கிறேன்,
எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் சொன்னால் இந்த நண்பர் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, முஸ்லீம்ல அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது, அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்க வழிபாட்டு முறை உகந்தது இல்லை, இதுக்கு நம்ம வருத்தப்படக்கூடாது. அவர் முறைப்படி அவர் செய்வார், நம்ம முறைப்படி நம்ம செய்வோம். அவர் செய்வதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம செய்கிற அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இப்படியான இணக்கம் தான் வர வேண்டும். எல்லாரும் ஒரே மாதிரி வணங்க வேண்டும், ஒரே மாதிரி நடக்க வேண்டும், ஒரே மாதிரி ஆடை அணிய வேண்டும், ஒரே மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். நடக்க போகிறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் மொழியால், பிரதேசத்தினால, மதத்தினால, ஏரியாவினால பல கலாச்சாரங்கள் இருக்கும். அவங்கவுங்க அந்தந்த கலாச்சாரத்தை தான் பின்பற்றுவார்கள். ஒரே மாதிரி ட்ரெஸ் போட முடியாது, ஒரே மாதிரி உணவு அருந்த முடியாது, ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்களை கொண்டிருக்க முடியாது. அவரவர் முறைப்படி செய்யும் பொழுது மற்றவர்கள் அதை மதிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எளிமையாக புரிந்து கொள்வதற்கு சொல்வதாக இருந்தால், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியல் கட்சிகள் இருக்குது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி இருக்குது, திமுக இருக்குது. தான் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரே வழி. அப்போ முஸ்லீம்கள் ஒரு சில வழிபாட்டு முறையை செய்கிறாங்கன்னு சொன்னால் அது இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, பிற மதத்தவர்களுக்கு உடன்பாடாக இல்லாவிட்டாலும் அவங்க ஒரு மதத்தில் இருக்கிறார்கள். நீ பிடிக்க நீ செய்யாமல் இருந்து கொள்ளணுமே தவிர அதை வந்து இதனால் பகையாகுவதோ, எப்படி நீ இதை செய்யலாம் என்று கேட்பதோ இவனுக்கு உரிமை கிடையாது, முஸ்லீமும் கிடையாது. அப்போ இப்படி ஒவ்வொரு மதத்தவர்கள் அடுத்த மதத்தவங்களுடைய நம்பிக்கை என்ன, கொள்கை என்ன அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இப்படி செய்கிறார்கள் என்று புரிந்து கொண்டோமையானால் நமக்கு சண்டையே வராது. ஒரு முஸ்லீம் அவன் நம்பிக்கை பிரகாரம் நடப்பதில் இந்துக்களுக்கு என்ன பிரச்சனை? இந்துக்கள் இந்து நம்பிக்கை பிரகாரம் அவங்க நடந்து கொள்வதில் முஸ்லீமுக்கு என்ன பிரச்சனை? கிறிஸ்தவர்கள் அவங்க நம்பிக்கை பிரகாரம் வழிபாடு நடத்துவதில் மற்ற ரெண்டு மதத்துக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ கிறிஸ்தவனாக நடத்திட்டு போ, நான் முஸ்லீமாக நடத்திட்டு போகிறேன், நீ இந்துவாக நடத்திட்டு போ, நம்ம அடிச்சுக்கலன்னு நம்ம அண்ணன் தம்பியாக வாழ்வதற்கு இதுக்கு தடையாக இருக்க வேண்டும். உன்முறையில் நீ நடந்து கொள், என் முன் நான் நடந்து கொள்கிறேன். ஒரு குடும்பத்திலேயே திமுக அதிமுக அண்ணன் தம்பி இருப்பான், அவங்க அந்த தேர்தலில் பிரிஞ்சுக்கிடுவாங்களே தவிர மற்றெல்லாம் சேர்ந்து கொள்ள தான் செய்கிறார்கள். அந்த அண்ணன் தம்பி உறவு இல்லாமல் போயிடாது. அப்போ இந்த அடிப்படையில் நாம் இந்த ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மதத்தில் உள்ளவங்களும் அடுத்த மதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மற்ற மதத்தவர்களை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருப்பது அளவுக்கு முஸ்லீம்களை பற்றி புரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிற காரணத்தினால, ஊடகங்கள் எங்கள் கையில் எதுவுமே இல்லாத காரணத்தினால, எங்கள் கையில் இருக்கிற சின்ன சின்ன ஊடகங்களில் சொல்லப்படுற செய்தி உங்களுக்கு வந்து சென்றடைய முடியாத காரணத்தினால முஸ்லீம்ட நம்பிக்கை என்ன, அவன் கொள்கை என்ன, அவன் வழிபாட்டு முறை என்ன, எதுவுமே தெரியாமல் இருக்கிறீர்கள். இந்துக்களுடைய நடவடிக்கை நம்பிக்கை என்னங்கிறத ஊடகங்கள்லேருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும், தொலைக்காட்சி செய்தியை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அவர்கள் தான் அதை நடத்துகிற காரணத்தினால இந்து மதத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் முஸ்லீம்களுக்கு நிறைய இருக்கிறது. முஸ்லீம்கள் ஒரு கல்யாணம் பண்ணால் என்ன செய்வாங்க, பள்ளிவாசல் அவங்க என்ன செய்வாங்க, பள்ளிவாசல்னா என்ன, தர்காண்டா என்ன, இந்த வித்தியாசங்கள் கூட தெரியாத அளவுக்கு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கிறது. அதை போக்குவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்து இஸ்லாம் குறித்து உங்களுக்கு என்னென்ன மாற்று கருத்து இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் பெரிய உரை நிகழ்த்துவது இந்த நிகழ்ச்சி நோக்கம் கிடையாது. உரை சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யவில்லை. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இஸ்லாம் குறித்து உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். என்ன சந்தேகம்? இஸ்லாமுடைய கடவுள் நம்பிக்கையில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஏன் நீங்கள் நிறைய கடவுளை வணங்கலை, ஏன் ஒரு கடவுளை வணங்கணும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். அல்லது வணங்கும்போது ஒன்றும் இல்லாத ஒரு இடத்த பார்த்து வணங்குறீங்களே, முன்னாடி ஏதாவது இருந்தால் தானே ஒரு ஈடுபாடு வரும் அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் உங்களுக்கு அதை கேட்கலாம். ஏன் நிறைய கடவுள் இருந்தால் என்ன, இருந்துட்டு போகட்டுமே, அதில் என்ன தப்பு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். அல்லது நாங்கள் தொழுகிற முறை, வழிபாட்டு முறை இருக்கு இல்லையா, எங்களுடைய தொழுகை, எங்களுடைய நோன்பு, நாங்கள் ஜக்காத்து, ஹஜ்ஜி இந்த மாதிரி கடமைகள்லாம் செய்கிறோம். இதில் உங்களுக்கு என்ன, ஏன் இப்படி செய்கிறாங்க, கிறுக்குத்தனமாக இருக்கு, இது நல்லா இல்லையே, இதோட இப்படி செய்யலாமே என்று உங்களுக்கு எங்களுடைய வழிபாட்டு முறைகளை பார்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம்.
அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களை முஸ்லீம்களை பழகுறீங்க, அவங்க பக்கத்து வீட்டில் கல்யாணம் பண்ணுறாங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரிகிறது. ஏன் இப்படி பண்ணுறாங்க சந்தேகம் வரலாம். அவங்க முஸ்லீம்களை யாராவது இறந்து போயிடுறாங்க, இறந்து போனவர்களுக்கு அவங்க செய்கிற சடங்குகள் சிலதை பார்க்குறீங்க, நம்ம ஒரு மாதிரியா செய்யணும், இவங்க ஒரு மாதிரியாக செய்கிறாங்களே, இது ஏன், இது எதனால் இப்படி செய்கிறாங்க என்று அதில் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இப்படியான ஒரு பல சந்தேகங்கள் வர வேண்டியிருக்கிறது வரும். அதே மாதிரி முஸ்லீம்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பேர் வைக்கிறது வரைக்கும் தனி பேராக வச்சுருப்பாங்க. பார்த்தோன்னே முஸ்லீம் தெரிஞ்சிடும். ஏன் அப்படி தனி பேராக வைக்கிறீங்க? இந்தியாவில் எல்லா மக்களும் வைக்கிற மாதிரி பேரை வச்சுருப்போம். கந்தசாமி ராமசாமின்னு வச்சா என்ன, நீங்கள் தனியாக வேறு ஒரு பாஷையில் பேரை வைக்கிறீங்க, எதுக்கு தனித்து காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் வரலாம். ஏன் தொப்பியை போடுறீங்க, தாடி வைக்கிறீங்க, ஏன் புர்கா போடுறீங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க, இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்கு, நிறைய சந்தேகங்கள் இஸ்லாத்தை பற்றி வரலாம். அதுபோக சில செயல்கள், உலகத்தில் நடக்கிற சில செயல்களை முஸ்லீம்கள் செயலில் ஏதாவது தீவிரவாத செயலில் செஞ்சுட்டான்னு வைங்க, அது பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு விட்டான் என்று சொன்னால் அது முஸ்லீம்கள் எல்லாரும் அதை செய்கிற மாதிரியும் ஆதரிக்கிற மாதிரியும் இஸ்லாமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியுமான ஒரு கருத்து மக்கள் மத்தியில் வைக்கப்படுகிறது. இதை இஸ்லாம் ஆதரிக்கிறதா, இந்த செயல் இஸ்லாத்தில் உள்ளதா, இப்படி செய்கிறவர்களுக்கு இஸ்லாத்தில் சம்பந்தம் இருக்குதா, நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, உங்கள் குர்ஆன் ஆதரிக்குதா, இப்படியெல்லாம் கூட நீ கேட்கலாம். முஸ்லீம்களுடைய எந்த ஒரு செயல்களை பற்றி, நம்பிக்கையை பற்றி, உங்கள் பழக்க வழக்கங்களை பற்றி, கொள்கையை பற்றி, கோட்பாடுகளை பற்றி, சடங்குகளை பற்றி, எதை பற்றி வேண்டுமானாலும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் கேட்கலாம். எந்த விதமாகவும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அதை வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. எந்த வருத்தம் நாங்கள் படவே மாட்டோம். நீங்கள் கேள்வி கேட்டால் தான் நாங்கள் சந்தோஷப்படுவோம். எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் யாருமே எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க. நாங்கள் தான் இங்கே தான் பதில் சொல்லுவோமே தவிர இருக்கிற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அதை கேட்காத இதை கேட்கணும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. 80லேருந்து கணக்கு பண்ணி இத்தனை வருஷம் ஓடி போச்சு, ஒரு இடத்துல நடந்தது கிடையாது. அப்போ அந்த மாதிரியாக முழு உரிமையோட முழு சுதந்திரத்தோட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். அதனால் கேள்வி கேட்டு உங்களுடைய இஸ்லாத்தை பற்றி, முஸ்லீம்களை பற்றி, குர்ஆனை பற்றி, இறைவன் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படி கூட நீங்கள் கேட்கலாம். குர்ஆன் கடவுள்கிட்டேருந்து வந்துச்சிங்களா, அதுக்கு என்ன ஆதாரம், எப்படி நாங்கள் நம்புறது என்று உங்களுக்கு சந்தேகம் வரலாம், அதை கேட்கலாம். முகமது நபி கடவுளுடைய தூதர்னு சொல்கிறீங்களே, அவர் தூதர் நாங்கள் எப்படி ஏற்றுக்கிற லாஜிக்காக பகுத்தறிவு ரீதியான சில கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம், அதை கூட நீங்கள் கேட்கலாம். எது வேணாலும் கேட்கலாம். இஸ்லாத்தை பற்றி எந்த மாதிரியான கேள்விகள் வேண்டாலும் நீங்கள் கேட்கலாம். கேட்டால் அது இஸ்லாம் அதுக்கு என்ன பதிலை சொல்லுது அதை சொல்ல போகிறோம். நாங்கள் சொந்தமாக ஒன்று சொல்ல போகிறதில்ல. நீங்கள் கேட்குற கேள்விக்கு இஸ்லாத்தின் தரப்பில் என்ன பதில் வைத்திருக்கிறது இஸ்லாம், உங்களுடைய சந்தேகங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத விளக்குவோமே தவிர வேறு எந்த விதமான ஒரு ஒரு மன வருத்தப்படுற மாதிரியான பதில் உங்களுக்கு தரமாட்டோம். அறிவுபூர்வமான விளக்கம் தான் உங்களுக்கு ஆதாரத்தோடு உங்களுக்கு தருவோம். அதுபோக இந்த மாதிரி இது லைவாக நேரடியாக நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க, நாங்கள் நேரடியாக பதில் சொல்ல போகிறோம். ஆனால் தொலைக்காட்சிகளில் நீங்கள் நிறைய இந்த லைவ் நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. அவைகளெல்லாம் லைவ் நிகழ்ச்சின்னு காட்டுவாங்க. ஆனால் அது முன்னையே செட்டப் பண்ணி ஒரு நிகழ்ச்சி, கேள்வி பதில் நிகழ்ச்சி தான் நடத்துவாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே விளம்பரம் பண்ணி கேள்வி கேட்குற ஆளுக்கு யாருங்கிறத பதிவு பண்ண சொல்லி, கேள்வி கேட்குறவங்களெல்லாம் வர சொல்லி, அவங்களுக்கு அந்த கேள்விக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படி கேட்கணும் என்னங்கிறத சொல்லி அந்த ஆளுக்கு தான் அங்கே கேள்வி கேட்பாங்க. வந்திருக்கிற யாரும் கேட்க முடியாது. நீங்கள் எல்லாம் அப்போ தான் நடக்கிற மாதிரி நினைப்பீங்க. லைவ் என்று சொல்வார்கள். அந்த கேள்விகளும் கேள்வி கேட்கக்கூடியவரும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இங்கே எப்படி என்று சொன்னால், நீ கேள்வி கேட்குறீங்களா, யார் யார் கேள்வி கேட்குறீங்க எனக்கே தெரியாது, இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவங்களுக்கும் தெரியாது. ஏன், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தான் டோக்கன் கொடுப்போம். யார் யார் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களோ அவங்க கை உயர்த்தி டோக்கன் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இனிமேல் தான் அந்த டோக்கன் உங்கள் கண் முன்னாடி கொடுக்க போகிறார்கள். யார் யார் டோக்கன் வாங்குவீங்க எங்களுக்கு தெரியாது. டோக்கன் வாங்கினவருடைய உள்ளத்தில் என்ன கேள்வி இருக்குது அதுவும் தெரியாது. என்ன கேள்வி கேட்பதற்காக ஒரு டோக்கன் வாங்குறார் அப்படி அதுவும் தெரியாது எங்களுக்கு. அப்போ நிஜமாகவே லைவ் தான் இது. வெளிப்படையாக நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் முன்னாடி செட்டப் பண்ணி ஒரு 10-15 கேள்விக்கு பதிலை தயார் பண்ணிக்கிட்டு 10-15 ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள கேட்க விட்டு ட்ராமா பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையாது. எதுவுமே போலித்தனம் கிடையாது. யதார்த்தமாக உள்ள ஒரு நிகழ்வாக இதை நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக நடத்துகிறோம். இப்போ கேள்வி கேட்பதற்கான டோக்கன் கொடுப்பாரு. யார் யாருக்கு வேணுமோ அந்த நான் சொல்லி டோக்கன் வாங்கிக்கிறேங்க கேள்வி கேட்குறவங்க. சகோதரர்களுக்கு வணக்கம். நான் கர்நாடகாவிலேருந்து வரேன். பாகிஸ்தானில் 2 விதமான முஸ்லீம்கள் இருக்காங்க. அது சரியாக எனக்கு தெரில. அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒரு முஸ்லீமை இன்னொருத்தரை கொன்னுன்னு இருக்காங்க சொல்லிட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம ஊர்லேயும் இருந்தவங்க, நீ இந்த ப்ரோக்ராமுக்கெல்லாம் போகக்கூடாது, அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த ப்ரோக்ராமுக்கு வரணும், நீ எங்கிட்ட வா நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வேத பாவங்களெல்லாம் 2 முஸ்லீம்களுக்குள்ளே எதுக்காக வரணும்னு தயவுசெய்து சொல்லுவோம். அதாவது பாகிஸ்தானில்
ஷியா என்றும் சன்னி என்றும் இரு பிரிவாக இருந்து கொண்டு ஒருவருக்கு எதிராக ஒருவர் தாக்கல் நடத்துகிறார்களே, அவங்களும் முஸ்லீம் இவங்களும் முஸ்லீம் தானே, அவங்கள ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழி, அவங்களுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாகிஸ்தானில் மாத்திரம் இல்லாமல் நம்ம நாட்டிலே இருக்கிறாங்க. அந்த மாதிரி அளவில் பெரிய அளவில் கலவரம் பண்ணுற அளவு இல்லாட்டா கூட இங்கே கூட என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்களில் பலவிதமான பிரிவுகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ இந்த பிரிவுகள் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இஸ்லாம்ங்கிறது திருக்குரானில் உள்ளதான் இஸ்லாம். இது பொதுவாக எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். முஸ்லீம்களுடைய வேதம் என்ன என்று கேட்டால், இந்து சகோதரர்கள் கிறிஸ்தவர்களே சொல்வார்கள் குரான் தான் என்று சொல்லி. குரான் எங்களுடைய வேதம். அதே மாதிரி அந்த குரானை யார் வழியாக எங்களுக்கு வந்தது என்று சொன்னால், முகமது நபி வழியாகத்தான். அவர் இறைவனுடைய தூதர் என்று நாங்கள் நம்புகிறோம். அவங்க வழியாக எங்களுக்கு கிடைத்தது அவர் இறைவனுடைய தூதர். அப்போ முகமது நபி எதுவெல்லாம் சொன்னார்களோ அதுதான் இஸ்லாம். குரானில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதுதான் இஸ்லாம். இது அடிப்படை. இந்த அடிப்படையை விளங்காத காரணத்தினால தான் முஸ்லீம்களும் பிளவுபட்டு போகிறார்கள். அது விளைக்கணும். குரானில் உள்ளபடி நடந்தால் எல்லா முஸ்லீம் ஒரே மாதிரி இருப்பாங்க. முகமது நபி சொன்னபடி நடந்தால் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பார்கள். ஆனால் குரானை அதை ஒரு இது மாதிரி ஒரு பரக்கத்து என்று சொல்லுவாங்க எங்கள் மக்கத்தில், ஒரு புனித பொருள் என்று கருதி மதிக்கிறாங்களே தவிர அதை படிக்கணும், அதை விளங்கணும், சிந்திக்கணும், அதன்படி நடக்கணும் என்கிற அடிப்படையில் இந்த குரானை அதிகமான முஸ்லீம்கள் பயன்படுத்துவது கிடையாது. இப்போ குரான் அரபு மொழியில் அருளப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள முஸ்லீமுக்கு அரபி தெரியாது, இந்தியாவில் உள்ள முஸ்லீமுக்கு அரபு தெரியாது, உருது தான் இவர்களுக்கு தெரியும். உருது வேற அரபி வேற. குரான் அரபு மொழியில் இருக்கிறது. பாகிஸ்தானில் இந்தியாவில் உள்ள அதிகமான முஸ்லீம்கள் பேசக்கூடிய மொழி உருது. இப்போ நாங்கள் தமிழ் பேசுகிறோம், மலையாள முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், கன்னட முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், மராட்டிய மொழி பேசுகிற முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், இப்படி பல மொழிகள் இருக்கிறார்கள். அப்போ அரபு மொழியில் இருக்கிற குரானை அதை இவங்கள் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய மொழிபெயர்ப்புகளை வச்சு தான் நாங்கள் விளங்க வேண்டி இருக்கிறது. தமிழ் கூறுற முஸ்லீம் குரானை விளங்க வேண்டுமா இருந்தால் குரானுடைய தமிழாக்கத்தை படிக்கணும், அப்போதான் அதை விளங்க முடியும். ஆனால் அதில் ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், குரான் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு, புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒரு 65-70 ஆண்டு தான் ஆகுது. அப்போ 1400 ஆண்டுகளாக இங்கே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். குரான் அவங்கள்ட்ட இருக்கிறது. அது ஒரு மந்திரத்துக்கு உரியது என்று விளங்கி வைத்திருக்கிறார்களே தவிர அது விளங்கி சிந்தித்து வாழ்க்கை நடத்துவதற்கு உரியது என்று விளங்குவதற்கு தமிழ் மொழியில் குரானை கொடுக்கவே இல்லை. ஏதோ அல்லாவிடமே ஒரு வேதம் அப்படின்னு சும்மா வாசிப்பாங்க. வாசிக்கிறத எல்லா முஸ்லீம் கற்று வச்சிருக்கிறாங்க, மீனிங் தெரியாது. குரானை எல்லா முஸ்லீமும் அதிகமான 99 முஸ்லீம்கள் வாசிச்சிருவார்கள், பொருள் தெரியாது. பொருள் தெரியாமல் வாசிப்பதற்கு கற்றுக் கொடுத்து அது ஒரு நல்லது கெட்டதுக்கு, ஒரு வீடு குடி போகிறது நல்ல காரியம், அதுக்கு குரானை ஓதுவாங்களே தவிர குரானில் என்ன இருக்குன்னு தெரியாது. அப்போ குரானில் என்ன இருக்கிறது, நபி என்ன சொன்னாங்க என்று தெரியாமல் ஒரு சமூகம் இருக்குமையானால் அவங்க இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே நிற்குவான்னு சொல்ல முடியுமா? ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தன் முஸ்லீமாக ஆவதாக இருந்தால் இதை ஏற்றுக்கொண்டால் தான் முஸ்லீமாக முடியும். வணக்கம் என்பது அல்லாஹுங்கிற ஒருத்தனுக்கு தானே தவிர அல்லாஹ்வை தவிர எந்த மனிதனையோ மரத்தையோ மண்ணையோ ஊரையோ நாட்டையோ கடலையோ மலைகளையோ சூரியனையோ சந்திரனையோ வேறு எதனையுமோ வணங்கக்கூடாது. கடவுளை மட்டும்தான் வணங்க வேண்டும், ஒரே கடவுளைத்தான் வணங்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. இது அரபியில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவோம். இங்கே எல்லாருக்குமே அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த லா இலாஹ இல்லல்லாங்கிற வார்த்தை. அப்போ அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய நீங்கள் முஸ்லீம் இங்கே பார்க்குறீங்க, ஒரு மனிதர் இறந்துட்டார்னு வைங்க, அவரை புதைத்தி வைத்துக்கொண்டு தர்கா என்று கட்டி முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு அதை வணங்குறாங்க. அங்கே இருக்கிற ஒரு மனிதர் தர்கான்னு சொல்கிறாங்களே, அந்த தர்காவில் ஒரு மனிதர் தான் இறந்து போனார், அவரைத்தான் புதைச்சி வச்சிருக்கிறாங்க. அவரை புதைச்ச இடத்துல தான் தர்கா மாதிரி கட்டி வைத்து அவர்கிட்ட போய் கும்பிடுறாங்க, வழிபடுறாங்க. இது இஸ்லாமாக இருக்க முடியுமா? முஸ்லீம் தான் செய்கிறாங்க. முஸ்லீம் செய்கிறார்கள், குர்ஆனில் இப்படி செய்யக்கூடாதுன்னு இருக்கிறது. முஸ்லீம்கள் இப்படி செய்கிறார்கள், நபிகள் நாயகம் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள். எந்த சமாதியும் கட்டக்கூடாது, சமாதியில் வழிபாடு பண்ணக்கூடாது, இறந்தவர்களை கொண்டாடக்கூடாது, விழா நடத்தக்கூடாது என்றெல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கை தெரியாமல் இஷ்டத்துக்கு எதையாவது செய்து கொண்டு அதை இஸ்லாம்ங்கிற கலரில் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இப்போ 2 குறிப்பு ஆயிருமா இல்லையா? இப்போ நாங்கள் சொல்லுவோம் இந்த தர்காக்கள் இஸ்லாத்தில் இல்லைன்னு சொல்லுவோம். பள்ளிவாசல் இருக்கிறது, பள்ளிவாசல்னா ஒரே இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட வெறும் இடம். அங்கே யாரும் அடங்கியிருக்க மாட்டாங்க, யாரும் புதைக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது, சும்மா ஒரு கட்டடமாக இருக்கும். இந்த பில்டிங் மாதிரி ஒரு கட்டடம், அவ்வளோதான். இப்படித்தான் பள்ளிவாசல் இருக்கும்.
தர்கா என்பது எப்படி இருக்கும் என்று கேட்டால், யாரோ ஒருத்தர் 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முந்தைய இறந்துருப்பார். அவர் அது அடக்கம் பண்ணி வச்சு அந்த இடத்துல ஒரு சமாதியை கட்டி அதுக்கு மேலே ஒரு டூமை கட்டி அதை சுற்றி ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்பி அதில் போய் கும்பிடுவாங்க. அப்போ சாதாரண ஒரு விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதிலேயே, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பதிலேயே இது தவறுன்னு விளங்குது. அப்போ குர்ஆனை படிக்காத காரணத்தினால இவங்க நினைச்சிட்டாங்க, இப்படி ஆயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இஸ்லாத்தின் அடிப்படை என்ன தெரியுமா? முக்கியமான அடிப்படை, இப்போ நாங்கள் எல்லாம் முஸ்லீமாக இருக்கிறோம். நாங்கள் முஸ்லீமாக இருக்கிற யாருமே அரபு நாட்டில் நாங்கள் வரல. நான் இருக்கிறேன், இங்கே எத்தனை முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் அரபு நாட்டிலேருந்து வந்தாள்களா? இல்லை, நாங்கள் இந்த நாட்டில் பிறந்தவங்க தான். நாங்கள் இந்த நாட்டில் பிறந்த ஒரு செட்டியாராகவோ முதலியாராகவோ ஒரு ஐயராகவோ ஒரு தலித்தாகவோ யாராகவோ நாங்கள் இருந்திருக்கிறோம். எங்கள் முப்பாட்டன் காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் இந்த இஸ்லாம் மார்க்கம் ஒரு நல்ல மார்க்கம் என்று மார்க்கத்தை தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டோமே தவிர, நாங்கள் இங்கே உள்ள ஆளுக்கு தான், நாங்கள் இந்தியாவில் உள்ள ஆளுக்கு தான், இந்திய மக்கள் தான், இந்தியா தான் எங்கள் பூமி, இந்தியா தான் எங்கள் நாடு. அப்படியான இருந்தும் கூட நாங்கள் இஸ்லாம்ங்கிற வாழ்க்கை நிறைய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் என்று கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பன் பாட்டன்மார்கள் ஏன் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால், இஸ்லாத்தில் இந்த சமத்துவத்தை பார்த்தாங்க. இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து பிறப்பில் இவர் வசந்தவர், இவர் தாழ்ந்தவர், இந்த குலத்தில் பிறந்தால் அது முதல் வரிசையில் நிற்பார், இந்த குலத்தில் பிறந்தால் அவர் கடைசியில் நிற்கணும் எங்கள் வழிபாட்டு தலத்தில், அப்படிங்கிறதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்பதை எங்கள் முன்னோர்கள் பார்த்தாங்க. பார்த்து இது நல்லா இருக்கு, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி எங்களுடைய முன்னோர்கள் நினைஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற எந்த முஸ்லீமை எடுத்தாலும் 3 தலைமுறை 4 தலைமுறை ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி போனால் அவர் இந்துவாகத்தான் இருந்திருப்பார், ஏதோ ஒரு மதத்தில் இருந்திருப்பார், புத்தராக இருந்திருப்பார். ஏதோ ஒரு மதத்தில் இருந்தவராக இருந்து இந்த அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க, சகோதரத்துவமாக இருக்கிறாங்க, இது நல்லா இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா யார் முதல்ல வர்றாங்களோ அவங்க தான் முதல்ல, லேட்டாக வர்றவங்க லேட்டு. குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாமாக இருந்தாலும் சரி, டாக்டர் ராதாகர் ஜாகிர் ஹுசேன் இருந்தார், ஃபக்ருதீன் அலி அகமது இருந்தாங்களே, 3 ஜனாதிபதிகள் முஸ்லீமாக இருந்திருக்கிறாங்க. அவங்க கூட ஜும்மா பெருநாள் தொழுகைக்கு டெல்லி ஜும்மா மஸ்ஜித் வந்தார்களே, ஆனால் லேட்டாக வந்தால் கடைசியில் நிப்பாட்டி போடுவாங்க, முதல் வரிசைக்கு போக முடியாது. குடியரசுத் தலைவர் வர்றாருன்னு சொல்லி பள்ளியாசலுக்குள்ள அவரும் போக விரும்ப மாட்டார், மக்களும் விட மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சகோதரத்துவத்தை பார்த்து விட்டு தான் இஸ்லாத்திலே நாங்கள் ஈர்க்கப்பட்டோம். அப்போ குலத்தின் அடிப்படையில் இந்த ஜாதிக்கு பிறந்தவர், இந்த பரம்பரைக்கு பிறந்தவர் என்கிற சிறப்பு இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் இந்த ஷியான்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தில் தலைமைத்துவம் வந்து நபிகள் நாயகத்தின் குடும்பத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேறு யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. இஸ்லாம் எதை ஒழிச்சிச்சோ அதை கொள்கையாக வச்சுருக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு ஆட்சி அதிகாரம் எதுவாக இருந்தாலும் நபிகள் நாயகத்துடைய பரம்பரையாக இருக்கணும், அவங்க பரம்பரை தான் ஆட்சி தகுதியானவங்க, வேறவங்க ஆட்சி இருக்குமே ஆனால் அதை ஒழிக்கணும், இப்படிங்கிற கொள்கை அவங்க வச்சுருக்கிறாங்க. அப்போ இஸ்லாத்தில் இந்த பிறப்பின் அடிப்படையில் எந்த குலம் எந்த கோத்திரம் என்ற அடிப்படையில் சிறப்பு இல்லைன்னு சொல்லி இருக்கும்போது, நபிகள் நாயகம் அதை சொல்லி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட குடும்பம் நபிகள் நாயகத்துடைய குடும்பம், நபிகள் நாயகத்துக்கு சிறப்பு இருக்கிறது, அவங்களுடைய குடும்பத்துக்கு சிறப்புங்கிறது கிடையாது. அவங்க நல்லவங்களாக இருந்தால் அவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க, அவங்க கெட்டவங்களாக இருந்தால் சிறந்தவங்களாக இருக்க மாட்டாங்க. இந்த குடும்பத்தில் பிறந்தார் என்கிற காரணத்தினால சிறந்தவருங்கிற கொள்கை தப்பு. அந்த கொள்கையில் அந்த ஷியாங்கிற ஏன் இருக்கிறாங்க, அவங்க இஸ்லாத்தை குர்ஆனிலிருந்து படிக்கவில்லை, இஸ்லாத்தை வந்து நபிகள் நாயகத்தினுடைய போதனையிலிருந்து படிக்கவில்லை, அவங்க விரும்பினது இஸ்லாமாக்கி கொண்டார்கள். எப்படி இங்கே உள்ளவர்கள் செத்து போனவர்களுக்கு தர்கா கட்டி அதை இஸ்லாமாக்கி விட்டார்களோ அந்த மாதிரி ஆக்கி கொண்டார்கள். அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களுக்குள்ள அந்த சண்டையும் நீ வேற நான் வேற ஆகி விடுகிறது, இவன் அவன் அடிக்கிறது இவன் அவன் அடிக்கிறது, இவன் அடித்தா திருப்பி அவன் அடிக்கிறது, இவன் குண்டு வச்சு அவன் போய் குண்டு வைக்கிறது, இவன் பள்ளிவாசலில் குண்டு வச்சு அவன் பள்ளிவாசலில் குண்டு வைக்கிறது என்கிற அளவு கெட்டு போனது காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தின் அடிப்படையை குர்ஆனிலிருந்து விளங்காமல் நபிகள் நாயகத்தினை விளங்காமல் அவரவர் இஷ்டப்படி புரிந்து கொண்டதுனால தான் இது வருகிறது. அப்போ குர்ஆனை படித்து நபிகள் நாயகத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில் செயல்படணும் என்று பாகிஸ்தானில் உள்ள ஷியாவாக இருந்தாலும் சரி, சன்னியாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களில் உள்ள அனைத்து பிரிவும் சேர்ந்து குர்ஆன் படி நடப்போம், நபிகள் நாயகம் சொன்னபடி நடப்போம்னு முடிவு எடுத்தால் ஒரு இஸ்லாம் தான் இருக்கும், ஒரு முஸ்லீமாக தான் இருப்பார்கள். குர்ஆனில் உள்ளபடி கட்டுப்படுவோம். உதாரணம் உங்களுக்கு புரிந்து கொள்வதாக இருந்தால், முஸ்லீம்களுடைய திருமணங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திருமணங்களில் அதிகமான வரதட்சணை கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக எங்கள் சமுதாயம் தான் ஒரு 25 வருஷமாக முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. வரதட்சணை கொடுக்கலாம் அந்த யார் எங்கள் ஆள் தான் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாம் மற்ற சமுதாயத்தில் சில நகைகளை போட்டுருவீங்க. எங்கள் சமுதாயத்தில் சில பணக்காரர்கள் வாழ்கிற ஊர்களுக்கு போனீங்கன்னு சொன்னால், ஒரு பெண்ணை பெற்றா கம்பல்சரி வீடு கொடுக்கணும். ஒரு வீட்டினுடைய பதி பல கோடி வீடு கொடுத்தாக வேண்டும்.
கார் கொடுக்க வேண்டும், கிலோ கணக்கில் நகை கொடுக்க வேண்டும், கிலோ கணக்கில் நகை 1.5 கிலோ 2 கிலோ நினச்சிவாங்க நகை கொடுக்க வேண்டும். இது யாருக்கு? பெண்ணை ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொள்வதற்காக வேண்டி இவ்வளவும் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரி கொடுக்குறார்கள். இஸ்லாத்தில் உள்ளதா? குரானில் என்ன இருக்குன்னு கேட்டால் ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்கணும் இருக்குது. குரானை படித்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், பெண்கள்கிட்ட வாங்கக்கூடாது. திருமண விருந்து உள்பட அனைத்தும் ஆணுடைய செலவு என்று இஸ்லாம் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குரானிலே அப்படி தான் இருக்கிறது, நபிகள் நாயகத்துடைய போதனை அப்படி தான் இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தின் பெயரால் இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா? எதனால் செய்கிறாங்கன்னு புரியலை. இஸ்லாம்ங்கிறது அவங்க விரும்பினதை இஸ்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை இஸ்லாமாக நினைத்தால் சண்டை வராதுங்க. அவர் எதெல்லாம் விரும்புகிறாரோ அதை இஸ்லாம் நினச்சிக்கிறார். ஆடுறது பாடுறது கூத்தடிக்கிறதெல்லாம் இஸ்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் வந்து விடுமையானால் என்ன செய்கிறாங்க? உடம்பை கத்தியால் குத்தி கிழிச்சிக்கிட்டு ஊர்வலம் போகிறத பார்க்குறீங்களா? ஹசன் ஹுசேன் கத்திக்கிட்டு போவாங்க. இது ஒருத்தன் இஸ்லாத்தில் வந்து இப்படி காயப்படுத்துகிற தடை இருக்கிறது. ஒரு முஸ்லீம் வந்து எந்த காரணத்தினாலையும் தன்னை வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடாது, சாற்றால் அடித்துக் கொள்ளக்கூடாது, தன்னைத்தானே துன்புறுத்திக் கொள்ளக்கூடாது. இப்படி சொல்லி தரக்கூடிய ஒரு மார்க்கத்தில் அந்த முஹர்ரம் 10ஆம் தேதி முகமது நபியுடைய பேரப்பிள்ளைய வந்து ஒரு கொல்லப்பட்டார். அந்த நாள் நினைத்து கொண்டு தங்களை தாங்களே இவங்க என்ன செய்கிறாங்க? இந்த ஷியா போராங்கிற குரூப் வந்து வேதனைப்படுத்திக் கொள்கிறார். இது இஸ்லாத்தில் இல்லை. ஏன் இதை செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க நினைச்சதை இஸ்லாம் நினைக்கிறாங்க. அவங்க எதை ஆசைப்படுகிறாரோ அது இஸ்லாம். எனக்கு வரதட்சணை வாங்க ஆசை இருக்கா? அது இஸ்லாம். நான் வந்து விபச்சாரம் பண்ண ஆசை இருக்கா? அது இஸ்லாம். திருடுறதுக்கு ஆசை இருக்கா? அது இஸ்லாம். அப்படி நினைக்கிறார்களே தவிர இஸ்லாம்னா குரானில் உள்ளது, இஸ்லாம்னா முகமது நபி சொன்னது. இப்படி வந்து விட்டால் முஸ்லீமுக்குள்ளேயும் சண்டை கிடையாது, முஸ்லீம் அல்லாதுன்னு சண்டை போடுறானே அதுக்கு இடம் கிடையாது. குரானில் அதுக்கு இடமே கிடையாது. நபிகள் நாயகத்துடைய மார்க்கத்தில் எந்த ஒரு இடமும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையின் காரணத்தினால் தான் பாகிஸ்தானில் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் அது மாதிரியான சண்டைகள்லாம் இருக்கிறது. ஓரளவுக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய 35 வருஷ பிரச்சாரத்தில் வரதட்சணை பெருமளவு ஒழிச்சிருக்கிறோம். இந்த இறைவன் தர்கா வழிபாட்டை குறைச்சிருக்கிறோம். தர்காவுக்கு போகிற கூட்டமெல்லாம் கம்மியாக, இந்துக்கள் தான் ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் எல்லாம் போவதை பெருமளவுக்கு குறைத்திருக்கிறோம். விலங்கு குரானை விளங்க வைத்து நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளை எடுத்து சொல்லி இப்படி தான் சொன்னாங்க என்று சொல்லும் பொழுது மக்கள் திருந்தி வர்றாங்க. அந்த அடிப்படையான வேலைகளை பாகிஸ்தானில் யாரும் ஆரம்பிப்பார்களே ஆனால் கண்டிப்பாக ஒன்றுபடுவாங்க, சண்டைகள் ஓஞ்சிரும். அது இல்லாத வரைக்கும் இது வரத்தான் செய்யும். இதுதான் காரணம். வணக்கம், என் பேர் ராஜன். குரானில் தீவிரவாதத்துக்குன்னு சொல்லி அது எதுவும் இருக்கா இந்த இல்லையா என்னன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா எது தவறு செஞ்சாலும் அல்லா தாலா மன்னிச்சிருந்தாங்கன்னு சொல்லி எல்லாமே இதில் காமிச்சிட்ருக்காங்க. அது எனக்கு ஒரு டவுட்டு. சரி. அதாவது தீவிரவாதம் என்று இஸ்லாத்தில் குரானில் இருக்குதான்னு கேட்குறாங்க. குரானை பொறுத்த வரைக்கும்ங்க நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பொறுத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தங்களுடைய வாழ்நாளில் இஸ்லாத்தை பிரச்சாரம் 40 வயசில் பிரச்சாரம் பண்ணுறாரு. முகமது நபி அவர்கள் 40 வயசு வரைக்கும் சாதாரண மனிதராக இருந்தார். ஒரு வியாபாரியாக 25 வயசில் இருந்து 40 வயசு வரைக்கும் வணிகராக வியாபாரியாகத்தான் முகமது நபி இருந்தார்கள். அந்த ஊரிலே பெரிய செல்வந்தராக அவங்க தான் இருந்தாங்க. 40வது வயதில் எனக்கு இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது, இறைவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும், கற்சிலைகளையோ வேறு யாரையும் மனுஷனையோ மரத்தை எதை வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த மக்களுக்கு இது புது கொள்கையாக தெரியுது. அந்த மக்கள் எதை வேண்டுமானாலும் கடவுளாக கருதி கொண்டிருந்த அந்த மக்காவில் வசித்த அந்த மக்களுக்கு வந்து இது புது கொள்கையாக தெரிந்தவுடனே முகமது நபி எதிர்க்கிறாங்க. எதிர்ப்பு என்றால் கடுமையான எதிர்ப்பு. அந்த மாதிரியான எதிர்ப்பை உலக வரலாற்றில் யாரும் சந்தித்திருக்க முடியாது. அப்போ முகமது நபியை அடிக்கிறாங்க, முள்ள தூக்கி போடுறாங்க, கல்லை விட்டு எறிகிறாங்க, அவங்கள வந்து எந்த வகை வெளியில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது தடுக்கிறாங்க. அப்போ ரகசியமாக சொந்த ஊரில் செல்வாக்கு படைத்தவராக இருந்தும் வசதி படைத்தவராக இருந்தும் உயர்ந்த குலத்தில், குலம் இஸ்லாத்தில் கிடையாது, அன்றைக்கு உயர்ந்த குலமாக இருந்த குறைஷி என்ற குலத்தில் பிறந்து இருந்தும் அவங்களுக்கு அவ்வளவு துன்பங்களை கொடுத்தார்கள். துன்பங்களை கொடுக்கும்போது 40 வயசில் இருந்து 53 வயசு 13 ஆண்டுகள் சொந்த ஊரில் இருந்தாங்க. 40வது வயசில் இறை தூதர் என்று சொன்னார்கள். 53 வயசு வரைக்கும், அதாவது 13 ஆண்டு காலம் சொந்த ஊரில் பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ணும்போது அவ்வளவு துன்பங்களுக்கு ஆளானார்கள். அப்போ உங்களுடைய தோழர்கள்லாம் வந்து கேட்பாங்க, நபிகள் நாயகமே அளவுக்கு மேலே இருக்குதே, கொள்றாங்களே, சவுக்கால் அடிக்கிறாங்களே, சுடுமண்ணலில் போட்டு படுக்க போட்டு பாறங்களில் நெஞ்சில் வைக்கிறாங்களே, குடும்பம் அளவுக்கு மீறி போகுதே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்துக்காக நாங்கள் இவ்வளோ துன்பப்படுறோமே, இதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு கேட்குறாங்க. துன்பத்திற்கு உள்ளாக்கினால் பதிலடி கொடுக்கலாமா, 4 பேர் போட்டு தள்ளுவோமான்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகத்தில் வந்து
இவ்வளவு கொடுமைகள் பண்ணுறாங்களே, நம்ம என்ன செய்வது? அப்போ நபிகள்லாம் என்ன சொன்னாங்க? பொறுமையாக இருங்கள், சத்தியத்தை சொல்வதற்கு இதெல்லாம் ஏற்படும், இதெல்லாம் சகித்து தான் ஆக வேண்டும். அந்த மக்கள் நல்வழிக்கு வருவது நம்முடைய நோக்கம். நபிகள்லாம் என்ன சொன்னாங்க? எந்த மக்கள் நம்மளை எதிர்க்கிறார்களோ அவர்களும் புரிந்து கொண்டு நல்ல வழிக்கு வருவதற்குத்தான் நம்ம பிரச்சாரம் பண்ணுறோமே தவிர பழி வாங்குறதுக்கோ பதிலடி கொடுக்கறதுக்கோ இல்லை என்று சொல்லி 13 வருஷம் அவ்வளவு துன்பங்கள், நம்ம எத்தனையோ துன்பங்கள் இந்தியாவில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக வேண்டி பதிலடி கொடுக்க மார்க்கத்தில் அனுமதி இருக்குமாக இருந்தால் முகமது நபி அவர்கள் அந்த முடிவு எடுக்கலை. மக்காவில் இருந்த காலம் வரைக்கும் யாருக்கும் எந்த பதிலடி கொடுக்கல, வாங்கி கொண்டார்கள். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சகித்து கொண்டார்கள். இறுதியில் எந்த நிலை ஏற்படுதுன்னா, சொந்த ஊரில் வசிக்க முடியாத அளவுக்கு விரட்டப்படுகிறார்கள். ஊரை விட்டு விரட்டி கொள்றதுக்கு திட்டம் போடுகிறார்கள். கடைசியாக ஊரை விட்டு ஓடி இன்னொரு 300 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மதீனா என்கிற நகரத்துக்கு அடைக்கலமா போகிறாங்க. மக்காங்கிறது பிறந்த ஊர், மதீனாங்கிற ஊர் 300 கிலோமீட்டர் அப்பால உள்ள வேற ஒரு ஊர். அந்த மதீனாங்கிற ஊருக்கு நபிகள் நாயகம் போய் அங்கே ஒரு 10 ஆண்டு இருக்கிறாங்க. 23 வருஷம் அவங்க 40 வயசில் இறை தூதர்னு சொன்னாங்க. அங்கே ஒரு 10 ஆண்டுகள் இருந்தாங்க. அந்த 10 ஆண்டுகள் இருந்த அவங்களோட சேர்ந்த முஸ்லீம்கள் எல்லாரும் விரட்டப்பட்டு விட்டார்கள். அந்த ஊரில் இருந்து அனைத்து முஸ்லீம்களும் அதிகமான முஸ்லீம்கள் வந்து மக்கா விட்டு விரட்டப்பட்டாங்க. எல்லாரும் அந்த ஊரில் போய் அடைக்கலம் ஆகியிருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த ஊரில் நபிகள் நாயகத்துடைய பிரச்சாரம் எடுபடுது. சொந்த ஊரில் எடுபடாத அளவுக்கு அந்த புகுந்த ஊரில் வந்து நிறைய மக்கள் ஆதரவாளர் ஆகிடுறாங்க. ஆதரவாளர்லாம் என்ன நடக்கும்? ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த ஊருடைய தலைமைத்துவம் நபிகள் நாயகத்துக்கு வருது. அதிகமான மக்கள் சேர்ந்து என்னவாக அவங்க தலைவர் ஆகிடுவாங்கல்ல. அதிகமான மக்கள் நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்தை ஏற்ற உடனே அந்த ஊருக்கு தலைமை தாங்கக்கூடிய நிலைமை நபிகள் நாயகத்துக்கு வருகிறது. அப்போ அந்த மேலும் மேலும் பக்கத்து ஊர் சுற்றி ஊற்றுறோம் எல்லாமே இந்த கொள்கை பிடித்திருக்க போய் கூட்டம் கூட்டமாக வந்து சேர்றாங்க. நபிகள் நாயகத்துக்கு ஒழுக்கம், நேர்மை, அவங்க நியாயம் வழங்கினது, எல்லாரையும் போல மக்களோடு மக்களாக கலந்து வாழ்ந்தது, தன்னை கூட கடவுளாக்கக்கூடாது என்று சொன்ன ஒரு விஷயம், மதத்தை சொல்லி மக்கள்கிட்ட சுரண்டாமல் இருந்தது, ஏமாத்தாமல் இருந்தது, இதெல்லாம் மக்களுக்கு விரும்பி கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இப்படி வந்த பிறகு இவங்களை அழிப்பதற்காக வேண்டி எதிரிகள் எந்த ஊரில் விரட்டி விட்டாங்களோ மக்கா, அவர்கள் படையெடுத்து வர்றாங்க எங்கே? நபிகள் நாயகம் இருக்கிற ஊருக்கு. அப்போ தான் நபிகள் நாயகம் ஆயுதம் தூக்குறாங்க. 13 வருஷம் அவங்க வந்து அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க. வேற ஊருக்கு போய் ஒரு அரசை நிறுவிய பிறகு எதிரிகள் சண்டைக்கு வரும் பொழுது அவங்க எதிர்த்து தாக்குதல் நடத்தவில்லை என்று சொன்னால் அப்பாவிகள் கொல்லப்பட்டுருவாங்க, பெண்கள் கொல்லப்படுவாங்க, சிறுவர்கள் முதியவர்கள் கொல்லப்படுவாங்க. அப்போ சிவிலியன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்முடைய நாட்டை உருவாக்கின பிறகு அதை எதிர்த்து போர் செய்ய யாராவது வருவார்களே ஆனால் அவர்களை எதிர்த்து ஆயுதம் தூக்குங்கள். நீங்கள் ஆயுதம் தூக்கணும்னா அந்த நாட்டு தலைவருக்கு தகுதி இல்லை. இப்போ நம்ம நாட்டில் பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்து என்ன செய்யணும்? கை கட்டி இருக்க முடியுமா? சண்டைக்கு வந்து திருப்பி தானே அடிக்கணும். இராணுவம் திருப்பி அடிக்கலாம்னா நமக்கு தானே பாதிப்பு. அதை தாண்டி உள்ளே வந்துடுவாங்களே, நாட்டு மக்களுக்கு ஆபத்தாக போயிருமே. அப்போ நாட்டு மக்களுக்கு பாதிப்பு என்கிற வரக்கூடிய நேரத்தில் நாட்டை ஆளுகிற அதிபர் என்கிற முறையில் நபிகள் நாயகம் ஆயுதம் தூக்கினார்கள். அவங்களே தளபதியாக நின்றார்கள், அவங்களே வாளை சுழற்றினார்கள், அவங்களே களத்துக்கு போன உத்தரவிட்டு ஒதுங்கி நிற்கல, அவங்களே மக்களை திரட்டி கொண்டு போய் யுத்தம் செஞ்சார்கள். இப்படி மக்காவில் இருந்து படையெடுத்து வந்து சுற்று வட்டாரத்துக்கு படையெடுத்து வந்து இஸ்லாமிய அரசை நசுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் மக்களை காப்பதற்காக நபிகள் ஆயுதம் தூக்கினாங்க. 13 வருஷம் ஆயுதம் தூக்கவில்லை. கடைசி 10 வருஷம் சண்டைக்கு வரும்பொழுது, பிற நாட்டவர்கள் யுத்தத்துக்கு வரும்பொழுது ஆயுதம் தூக்கினார்கள். எங்களில் உள்ள சில கிறுக்கைங்க என்ன செய்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஆயுதம் தூக்குனாங்களா இல்லையா, வீர யுத்தம் பண்ணாங்களா இல்லையா, புனித போர் செஞ்சாங்களா இல்லையா, நாங்கள் செய்கிறோங்கிறான். இவன் நாடு வச்சிருக்கிறானா, இவங்கிட்ட ஆட்சி இருக்குதா, இவங்கிட்ட அதிகாரம் இருக்குதா? நபிகள் நாயகம் 13 வருஷம் என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கணும். 13 வருஷம் ஆட்சி கிடையாது. ஆட்சி இல்லாமல் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? எவ்வளவு துன்பங்களை சகித்து கொண்டார்கள். எப்போ யுத்தம் செய்ய வேண்டிய நிலைக்கு வந்தார்கள்? தனி நாடு உருவாக்கிய பிறகு அந்த நாட்டில் நிம்மதியாக வாழ விடாமல் படை திரட்டி வந்து தாக்க வரும் பொழுது அப்போ நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்கன்னா, எதிர்த்தாக்குதல் கொண்டு பல போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்கள். அதில் மாவீரராக திகழ்ந்தார்கள். அது போர்க்களத்தில் வந்து அந்த வெட்டு குத்தலாம் அவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் களத்தில் நின்று என்ன செஞ்சாங்க? எதிரிகளை முறியடிக்கக்கூடிய வீரராகவும் திகழ்ந்தார்கள். இப்போ இஸ்லாத்தில் யுத்தம் ஆயுதம் தூக்குறது இருக்கிறது. யார் ஆயுதம் தூக்க வேண்டும்? இந்த சம்பவத்தில் உங்களுக்கு வழங்கி போயிடும். நம்ம ஒரு அரசாங்கத்தை நாங்கள் நிறுவி நம்ம கையில் ஒரு கவர்மெண்ட் இறைவன் கொடுப்பானேயானால் அப்போ அந்த மக்களை காப்பாற்றுகிற பொறுப்பு அந்த அரசாங்கத்துக்கு வந்து விடுகிறது.
அவர்கள் யுத்தம் செய்துதான் ஆக வேண்டும். இது இஸ்லாத்துக்கு மட்டும் உள்ளதா? இல்லை, எல்லா மதத்திலும் இது நடந்திருக்கிறது. எல்லா மதத்திலும் எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் இப்போ ராமருங்கிறோம், அவர் யுத்தம் பண்ணாரா இல்லையா? பண்ணார். ஏன்? அவருடைய மனைவியை வந்து இன்னொரு நாட்டுக்காரன் கடத்திக்கிட்டு போயிட்டானுங்கிற ஒரு அடிப்படையில் இலங்கையின் மீது அவர் நெஞ்சார், படையெடுத்து சென்றார், ஸ்ரீலங்காவில் படையெடுத்து போனார்னு அப்போ நம்புகிறோம். அப்போ அது வந்து ஏன் செஞ்சார்? அவன் ஏன் நம்ம நாட்டில் வந்து நம்ம நாட்டில் ஒரு பெண்ணை தூக்கிட்டு போகிறான்? அதான காரணம். அப்போ ஒரு நாட்டில் உள்ளவன் அத்துமீறும் பொழுது இவங்க செஞ்சதை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி மகாபாரதத்தில் யுத்தங்கள் நடந்திருக்கிறது. அவங்களாம் ஒரு நியாயம் என்று நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் படை திரட்டி போனார்களே, ஆனால் அது தீவிரவாதம் கிடையாது, அது பயங்கரவாதம் கிடையாது. இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போட்டது பயங்கரவாதமா? இந்திய அரசாங்கம் பாகிஸ்தான் அரசாங்கமும் அவனுடைய நியாயத்துக்கு அவனும் இவங்களுடைய நியாயத்துக்கு இவங்களும் சண்டை போட்டார்களே, அதுக்கு ஒரு யுத்தம். அதுக்கு பயங்கரமாக தீவிரவாதத்தில் சொல்ல முடியாது. இப்போ நபிகள் நாயகம் செஞ்ச யுத்தங்கள் எல்லாமே அவர்கள் அதிபராக இருந்த கடைசி 10 ஆண்டுகளில் தான், நாட்டினுடைய சக்கரவர்த்தியாக இருந்த காலத்தில் தான் நாட்டை பாதுகாப்பதற்காக எதிரிகள் படையெடுத்து வரும் பொழுது செய்திருக்கிறார்கள். அந்த நிலை இன்றைக்கி யாருக்குமே இல்லை. இந்திய முஸ்லீமுக்கு இருக்குதா? பாகிஸ்தான் முஸ்லீம் இருக்கா? பாகிஸ்தானில் இஸ்லாமிய அரசு இருக்குதா? முஸ்லீம்கள் ஆட்சி பண்ணுறாங்க. இஸ்லாத்தின் அடிப்படையில் அவன் இருக்கிறானா? இல்லை, பேருக்கு முஸ்லீமாக இருக்கானே தவிர அவன்கிட்டையும் குரான் படியான வாழ்க்கை கிடையாது, நபிகள் நாயகத்தினுடைய போதனைப்படி அவனும் நடப்பது கிடையாது. அப்படியான ஒரு நிலையில் இருக்குமே. ஆனால் அவர்கள் வந்து இப்போ இஸ்லாமிய ஆட்சி என்றதை சொல்லிக்கொள்ள முடியாது. இப்போ நபிகள் நாயகத்தினுடைய அடிப்படையில் வரலாறு 2 அம்சம் இருக்குது, விளங்கிட்டீங்களா? ஒரு அம்சம் 13 வருஷம் ஆட்சி இல்லாமல் இருக்கும் பொழுது எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பொறுமை 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 என்று 13 வருஷம் பொறுமையாக இருந்தார்கள். அப்போ இந்தியாவிலே மற்ற பகுதியில் முஸ்லீம்களுடைய கடமை என்ன? எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் அவங்க பிற மதத்தவர்கள் அவங்க அத்துமீறி நமக்கு ஏதாவது செஞ்சாலும் பொறுமையாக இருந்து புரிய வைக்கணும். ஏப்போ நாங்கள் என்னப்பா செஞ்சோம், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் உங்களுக்கு இதில் என்ன உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது, இதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று சொல்லி புரிய வைக்க வேண்டிய கடமை தான் ஆட்சி அதிகாரம் இல்லாத முஸ்லீம் மக்களுக்கு இருக்கே தவிர எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியும் குண்டு வைக்கிறது, ஆயுதம் தூக்குறது அனுமதி கிடையாது. இது நபிகள் நாயக வரலாறுல கிடைக்கிறது. அதே மாதிரி அந்த போர்க்களம் நடக்கல, போர்க்களத்தில் கூட எந்த ஒரு விதிமுறையும் இல்லைன்னு எல்லாரும் எழுதி வச்சுக்கிறாங்க. போர் தர்மம்னு தனியாக வச்சுருக்கிறாங்க. பொதுவாக ஒருத்தனை கொல்லக்கூடாதுங்க. போர்னு வந்துருச்சுன்னு சொன்னால் கொல்லலாம். கொள்றது தானே போர், மாலை போடுறதா போர்? போர் தர்மங்கிற அடிப்படையில் கொலை செய்கிறோம். கொலை செய்யும் பொழுது பெண்களை கொள்ளுவாங்க, முதியோர்களை கொள்ளுவாங்க, உள்ள பூந்து மதகுருமாலை கொள்ளுவாங்க, பொது சொத்துக்களை சேதமாக்குவாங்க, நீர்நிலைகளில் யானை விட்டு கலக்குவாங்க, விவசாயத்தில் அழிப்பாங்க. ஒரு நாட்டை வெற்றி கொண்டார்களே ஆனால் இன்னொரு நாட்டுக்காரங்க இதெல்லாம் செய்வாங்க. நபிகள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? போருக்கு போகும் பொழுது கூட எக்காரணம் கொண்டும் போரில் பெண்களை கொள்ளாதீர்கள், போருக்கு சென்றால் குழந்தைகளை கொல்லக்கூடாது, போருக்கு சென்றால் போரில் சம்பந்தப்படாத முதியவர்களை கொல்லக்கூடாது, போருக்கு சென்றால் பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது, யார் சண்டைக்கு வந்து நிற்கிறார்களோ அவங்களோட மட்டும்தான் யுத்தம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் இந்த நிறைய உறுதியாக கற்றுக் கொடுத்தாங்க மக்களுக்கு. போரில் கூட இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஆஸ்பத்திரியில் கொண்டு வைக்கிறானாப்பா, யார் சாகுறாதுல? பொதுமக்கள் தானே சாகுறாங்க. இதை இஸ்லாம் ஆதரிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நபிகள் நாயகத்துடைய போதனையை படிக்காமல் நபிகள் நாயகம் ஆயுதம் தூக்கினார்கள்ங்கிறாங்க. தூக்க தான் செஞ்சாங்க, யாரும் இல்லைண்டா. நபிகள் நாயகம் ஆயுதம் தூக்குனது எப்போ, எதுக்கு, ஏன் ஆயுதம் தூக்கவில்லை 13 வருஷம்? 13 வருஷம் ஆயுதம் தூக்காமல் அந்த மக்காவில் அவ்வளோ கஷ்டப்பட்டார்களே. ஆட்சி இல்லை, ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுது தான் மக்களை காப்பாற்றுற சுமை ஒருத்தருக்கு வரும். அப்படி இல்லாத வரைக்கும் அவருடைய கடமை என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு புரிய வைப்பது தான். இப்படி பொறுமை காத்த காரணத்தினால்தான் நபிகள் நாயகத்தை ஒட்டுமொத்த அரபு தீபகற்பம் ஏற்றுக்கொண்டது. அவங்க மரணிக்கிற நேரத்தில், நபிகள் நாயகம் மரணிக்கிற நேரத்தில் இந்தியா இருக்க இந்த நிலப்பரப்பு இவ்வளோ பெரிய நிலப்பரப்புக்கு அதிபராக ஆகித்தான் மரணித்தாங்க. குறுகிய ஒரு 10 ஆண்டு காலத்தில் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் என்றால் இந்தியா போன்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அந்த சாம்ராஜ்யத்துக்கு அதிபராக ஆகித்தான் நபிகள் நாயகம் மரணித்தார்கள். ஏன் அதிபராக ஆக முடிந்தது? அந்த சிறப்பான ஆட்சியை நோக்கி மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள். அப்படித்தான் அவர்கள் செஞ்சார்களே தவிர மற்ற பகுதியில் பொறுமை காக்க சொன்னார்கள். அப்போ பொறுமை காக்கிறது என்று ஒரு இஸ்லாத்தில் ஒரு நிலை இருக்கிறது, ஆயுதம் தாங்குதல் என்று ஒரு நிலை இருக்கிறது. இது இஸ்லாத்திற்கு மட்டுமில்லை, உலகத்தில் எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. இப்போ சீனாக்காரன் வந்து நம்ம அடிக்க, சீனாவுக்கு இந்தியாவுக்கும் சண்டை, சீனாவுக்கு இந்தியாவுக்கு இது நடக்குதுங்க. அந்த நேரத்தில் 10 சீனாக்காரன் என்ன செய்கிறான், நம்ம நாட்டை சுற்றி பார்க்க வர்றான், நம்ம போட்டு அடிக்கலாமா? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை நடந்து அதுக்கு அர்த்தம் என்ன? இந்திய இராணுவத்துக்கும் சீன இராணுவத்துக்கு தான் சண்டை. சீனாக்காரன் நம்ம நாட்டை சுற்றி பார்க்க வந்திருக்கான், இதுதான் சாக்கண்டு,
சீனாக்காரன் இப்படி அடிக்கலாம், இவன் சண்டைக்கு வந்தவனா, அவன் சீனாவில் பிறந்தவனாக இருக்கலாம், அதுக்காண்டு போய் அடிப்போமா? அந்த மாதிரி தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ யுத்தம் சண்டை என்றெல்லாம் இரு நாடுகளுக்கு இடையில் தான் இருக்க வேண்டுமே தவிர நபர்களுக்கு மத்தியில எல்லாம் ஆயுதம் தூக்கிட்டு இதான் ஜிஹாது புனித போர் என்று சொல்வார்களே, ஆனால் அவங்க அறியாமையில் இருக்கிறார். இவங்க சொல்லக்கூடிய இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, குரான்லையும் கிடையாது, நபிகள் நாயகத்துடைய போதனையிலையும் கிடையாது. இதை விளங்கிட்டோம்னு சொன்னால் இஸ்லாம் இந்த தீவிரவாதத்தை வந்து இந்த மாதிரி பிரித்து பார்க்குறது விளங்குதா. இது போக பொதுவாக எல்லா மக்களுக்கும் ஒரு அனுமதி இஸ்லாம் கொடுக்குறது. என்ன கொடுக்குது? ஒரு பெண்ணு நிறைய நகை அணிஞ்சிட்டு போய்கிட்டு இருக்கிறான், அதை வந்து அபகரிக்க வர்றாங்க, 2 பேர் சேர்ந்தா கொத்தியை கொடுக்குறாங்க. 7 முடிவு சொன்னால் அந்த பொம்பளைக்கு முடியும் என்று சொன்னால் அவன் கத்தியை பிடிக்கிட்டு ஒரேடியை குத்தி கொண்டு விடலாம். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஏன் மண் குத்தில தூணம் அழுகி போக ஷஹீத், தன்னுடைய சொத்தை காக்கும் போரில் ஒருவன் கொல்லப்பட்டால் அவன் உயிர் தியாகி. இப்போ என் சொத்தை கைப்பற்ற வரும் பொழுது காப்பாற்றுறதுக்காக வேண்டி அல்ல என்னை கத்திரத்து ஒரு குத்த வர்றான், அவனை திருப்பி குத்தலாம் என்னை குத்தி விடுவான். தற்காப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இது வந்து நம்ம நாட்டில் அனுமதி இருக்கிறது, உலக நாடுகளில் பூரா அந்த அனுமதி இருக்கிறது. திருட வந்து நுழைஞ்சி உங்களை குத்த வீட்டுக்குள்ளே கொல்ல வர்றான், முடிஞ்சால் உங்களுக்கு முடியுமானால் ஒரே பட அறுவலத்து போட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் மேலே கொலைகேசு வராது. ஏன்? நீங்கள் கொலை செய்கிறதுக்காக கொள்ளலை, நீங்கள் அவனை கொல்லறட உங்களை கொண்டிருப்பாங்க. உங்களை கொல்வதற்காக வீடு புகுந்து உங்களை தாக்க முயற்சி பண்ணும் பொழுது நீங்கள் சும்மா கையை கட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கொண்டு போயிடுவான். அப்போ உங்களை காத்து